பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். SIR வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கான வாய்ப்பு. படிவம் 6 விண்ணப்பித்து சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பதை தெரிந்து கொள்ள எளிய வழிமுறைகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். குறுந்தகவல் அனுப்பி தெரிந்து கொள்ள ஏற்பாடு. ரேஷன் கடைகளில் மானிய விலையில் தேங்காய் எண்ணெய் முதலமைச்சர் தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தில் களை எடுக்கும் பணியில் நடிகர் விஜய் தீவிரம். நாமக்கல் மாவட்ட செயலாளர் அதிரடி நீக்கம். மதுரையை சனாதான மையமாக மாற்ற பாஜக முயற்சி. ஜாதி மத உணர்வுகளை தூண்டுவது ஆபத்தானது என திருமாவளவன் கண்டனம். இனி விரிவான செய்திகள். SIR வாக்காளர் வரைவு பட்டியலில் பெயர் இருப்பதை தெரிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் குறுந்தகவல் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் சுமார் 98 லட்சம் பேர் தமிழகத்தில் நீக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் விடுபட்டவர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே தகவல்களை இணையத்தில் தெரிந்து கொள்ள தாமதமாவதாக புகார் எழுந்துள்ளது. இதை எளிமைப்படுத்தும் நோக்கத்தில் ECI ஸ்பேஸ் எபிக் எண்ணை டைப் செய்து 1950 எண்ணுக்கு குறுந்தகவல் அனுப்பினால் போதும். அடுத்த சில நொடிகளில் விவரம் தெரிய வரும். SIR வாக்காளர் பட்டியலில் 98 லட்சம் பேர் விடுபட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அவர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் என்பதை கிளிக் செய்தால் படிவம் 8 கிடைக்கும். அதில் பெயர், முகவரி, பிறந்த தேதி உள்ளிட்ட திருத்தங்களை செய்து சமர்ப்பிக்கலாம். உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவல் தெரிந்துவிடும். ரேஷன் கடைகளில் மானிய விலையில் தேங்காய் எண்ணெய் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும் நோக்கில் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாமாயிலுக்கு வழங்குவது போன்று தேங்காய் எண்ணெய்க்கும் 100 ரூபாய் மானிய தொகை வழங்கினால் விலை குறையும் என கூறப்படுகிறது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் இதுகுறித்து ஆலோசித்து வருவதாகவும் விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மதுரையை சனாதான பூமியாக மாற்ற பாஜக திட்டமிட்டு வருவதாகவும் மத உணர்வுகளை தூண்டுவது ஆபத்தானது என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். சனாதானத்தை எதிர்ப்பதே உண்மையான தமிழ் தேசம் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனநாயக உணர்வை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக ஜாதி மத உணர்வுகளை தூண்டுவது மிகவும் ஆபத்தான செயல் என்றும் திருமாவளவன் எச்சரித்துள்ளார். 10 வருடங்களாக கள்ள ஓட்டு கண்களுக்கு தெரியவில்லையா என செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ள ஓட்டு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் கருத்துக்கு பதில் அளித்துள்ளார். 10 வருடமாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருந்ததாகவும் அப்போது கள்ள ஓட்டு கண்ணுக்கு தெரியவில்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தீவிர களப்பணி ஆற்றி வரும் நடிகர் விஜய்க்கு உட்கட்சி பூசல் தலைவலியாக மாறியுள்ளது. பணம் வாங்கிக் கொண்டு பதவி வழங்குவது உள்ளிட்ட புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. புகார்களுக்கு ஆளாகும் நிர்வாகிகளை விஜய் அதிரடியாக நீக்கி வருகிறார். சர்ச்சையில் சிக்கிய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனை அவர் கட்சியில் இருந்து நீக்கியுள்ளார். செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய விஜய் சரியாக பணி செய்யாமல் பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்பு வழங்கும் சர்ச்சையில் சிக்கும் மாவட்ட செயலாளர்களை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே தூக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமிக்க உத்தரவிட்டுள்ளார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை